இந்த கோபம், ஆத்திரம் என்ற உணர்வுகள் பற்றி நெடுக பிரச்சனை. என்னோட பார்வை அக்கா அந்த கோபத்தை எப்படி குறைக்கிறது, எனக்கு எதுக்கு எடுத்தாலும் கோபம் வருது அப்படின்னு சொல்லுவினோம். இந்த மெயின் காரணம் இந்த கோபத்துக்கு, கோபம் ஒரு முக்கியமான உணர்வு. இந்த கோபம் ஆக்களுக்கு இருக்கிற காரணம் எங்களுடைய எதிர்ப்பு நாங்கள் தெரிவிக்கிறதுக்கு. கோபம் வந்து உண்மையில ஒரு மிருக உணர்ச்சி. அது காரணம் என்னென்னா, பின்பக்கத்தில் வேலை செய்ததுன்னா அது மிருக உணர்ச்சி, முன்பக்கத்தில் பேசுறதுன்னா எங்களோட சோல்ன்ற எனர்ஜி. ஆனால் அது எங்களுக்கு எங்களோட ஆதி காலத்தில் நாங்கள் வாழ்ந்தது நேரத்தில் எங்களுக்கு அது தேவைப்பட்டது கூட. இப்போ எங்களோட கோபம் வந்து கூடின காரணம் இல்லாத கோபங்கள் தான். பெரும்பாலான கோபம் எங்களுக்கு உருவாகிற காரணம், நாங்கள் வந்து எதிர்பார்த்த மாதிரி மற்றவே நடக்காது. நாங்கள் ஒன்று எதிர்பார்க்குறோம், மற்றவே அப்படி இல்லையோன்னு எங்களுக்கு கோபம் வருது. அது காரணம் எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போ எங்களோட பர்ஸ்பெக்டிவ், அதாவது எங்களை வாழ்க்கை நாங்கள் எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி மற்றவை பார்க்கணுமோ நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லையன்னு எங்களுக்கு கோபம் வருது. அடுத்தது எங்களுக்கு கோபம் வர்றதுக்கு காரணம், ஒரு ஆள் வந்து எங்களை வந்து மனநோக கதைக்கிறது. அதாவது வந்து நாங்கள் அதுவும் எதிர்பார்ப்பு தான், ஆனால் ஒரு வகையில் எங்களை வந்து இன்சல்ட் பண்ணுறது. அந்த நேரத்திலேயே மக்களுக்கு கோபம் வரும். கோபம் எப்போவும் ஜட்ஜ்மெண்ட்லேருந்து உருவாகுது. எப்போ நீங்கள் கோபிக்கிறீங்களோ அப்போ உண்மையில் அதுக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். ஏனென்றால் அதாவது நீங்கள் உங்களோட உண்மையான செல்ஃப்லேருந்து நீங்கள் விலகுறீங்க. ஒவ்வொரு கால் நீங்கள் கோபிக்க இந்த உண்மையான செல்ஃப் வந்து இப்போ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணணும். அதுக்கு வந்து மற்ற வேண்டிய ஒப்பீனியன் தேவையில்லை. ஆனால் கோபம் வந்து எங்களுக்கு வர்றதுக்கு மெயின் காரணம் அதுதான். அடுத்தது வந்து நாங்கள் கோவப்படைக்க எங்களோட உடம்பு சரியாக பாதிக்கப்படுது. கணவரை தெரியும், ஹார்ட் ரேட் கூடும், எங்களோட உடம்பு ஹோமோன்கள் மாற்றங்கள், நரம்புகளின் தாக்கங்கள் எல்லாம் உருவாகும். ஏன்னா கோபம் வந்து ஒரு இமோஷன், அதாவது உணர்வு கூடுதலாக போகுது. அப்போ நீங்கள் கோப மேனேஜ்மெண்ட்டுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் முதல் ரியலைசேஷன். எங்களுக்கு கோபம் வருது. பல பேருக்கு கோபம் அந்த நிகழ்ச்சியில் வரையில்லை. இப்போ ஒரு ஆளுக்கு நீங்கள் ஒரு ஆளோட ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கதை வருது, இன்னைக்கு பழைய ஒரு பிரச்சனை இந்த கரல் தொடர்ந்து இருக்கு. இது சில நேரம் அந்த ஆளுக்கு முதலே இந்த ஆள் ஒரு விதமான அபிப்பிராயம், அப்போ டப்புன்னு அந்த பழைய இன்ஃபர்மேஷன் வந்துடும் மூளைக்கு. ரெண்டு கலந்தோன்னே இன்னும் ஒரு ஆத்திரம். சில நேரங்களில் கோபத்துக்கு பின்னால் பயம் காரணமாக இருக்குது. உங்களை கோவிக்கிறீங்கன்னா, நீங்கள் கோவிக்கிறீங்களா, சில நேரம் உங்களுக்கு பயமாக இருக்குது. இப்போ உங்களோட ஹஸ்பண்ட் சரியாக நடக்க இல்லைன்னா உங்களுக்கு கோபம் வருது. இன்றைக்கி சில நேரம் உங்களுக்கு ஹஸ்பண்டை பற்றி சில சந்தேகங்கள், சில பிரச்சனைகள் உங்களுக்கு முதலே இருக்குது. அப்போ அதோட சேர்ந்துடும். அது மாதிரி வைஃப்னா அப்படி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் கோபம் அந்த நிகழ்ச்சியில் இருக்கா. சின்ன விஷயத்துக்கு உங்களுக்கு பெரிய கோபம் வரும். மற்றது கோபம் அடிக்ஷன் ஆகலாம். அதாவது வந்து கோபம் வந்து எந்த நேரமும் இப்படி தட்டமுன்னும் கோபம் வந்துடும். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான், அவள் வேலையில் ஆக்களோட கோவிச்சு அங்கே வேலையில் காட்ட முடியாது, வீட்டை வந்து கண்டுபிடிக்கிறேன். அவள் என்னட்டு ப்ரோக்ராம் வந்து என்னோட செய்தவள் செய்ய நான் அந்த கோபத்தையும் எடுத்து விட்டு மற்றது அவளுக்கு சொல்லியும் நான் இப்படி நீ மற்ற வேண்டிய பிள்ளையை எங்களையேன்னு எடுக்கக்கூடாது. இப்போ நாங்கள் வேலையில் கோவிக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் என்ன இது பண்ணுறோம், எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் அவை இல்லையன்னு நாங்கள் அவை ஜட்ஜ் பண்ணுறோம். அப்போ எங்களுக்கு வந்து கோபம் வரும். ஆனால் கோபத்தை நாங்கள் காட்ட முடியாது. அப்போ என்ன செய்கிறோம், எங்களுக்குள்ளே அடக்கிறோம். அப்போ அந்த எனர்ஜி எங்களை பாதிக்கும். அப்போ பிறகு அதை என்ன செய்யும், நீங்கள் வேறு ஒன்றுக்கு வீட்டில் ஒரு நாள் ஒரு புள்ளப்படி செய்தால் டப்புன்னு கோபம் வந்துடும். இப்போ இதுக்கும் அதுக்கு உண்மையில் சம்மந்தம் இல்லை, ஆனால் அந்த எனர்ஜி முதலே இருக்குங்கள்ல. அது காரணம் என்னென்னா, நாங்கள் வேலை செய்கிற இடத்துல எங்களோட கோபத்தை காட்ட முடியாதுன்றதுக்காக இன்னும் ஒரு ஆளில் கொடுத்து வாங்குகிறோம். அது வந்து சிட்டியான பிள்ளை ரெண்டு பக்கமும் பிழைக்குது. இங்கே உணர்வை காட்ட முடியலை, இங்கே இது ரெண்டு இடமும் பேலன்ஸ்லாம் போகுது. அப்போ நாங்கள் உணர்வோடும் இதுக்காக நாங்கள் கோபிக்கிறோம். அந்த கோபத்தை நாங்கள் வெளியால் விட்டுருவோம். எங்களால் வேலையில் இருக்கிறோன்னா மாற்ற முடியாது. எங்களால் அதாவது ஒரு மேனேஜருக்கு சொல்ல முடியுமோ அல்லது என்னவாது செய்ய முடியும். ஆனால் அதுக்கு மேலான ஆக்ஷன் எங்களால் முடியாது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், அக்செப்ட் பண்ணுறோம் சிச்சுவேஷன். இது இப்படித்தான் சிச்சுவேஷன், இதில் நான் என்ன மாதிரி பெஸ்ட்டாக செய்கிறது. இது ஒரு டிப்ஸ். அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு கோபம் அந்த உடனே உண்டையுமே கதைக்கக்கூடாது. அந்த சிச்சுவேஷனை அந்த இடத்துலேருந்து நீங்கள் விளத்திடணும். பிறகு என்ன செய்கிறீங்க, இருந்து உங்களோட மைண்டை கொண்டு போய் ரிலாக்ஸ் ஆகி கேளுங்க, இப்போ நீ எதுக்கு எனக்கு கோபம் வந்தது,
உண்மையான அடிப்படையான காரணம் இந்த கோபத்துக்கு என்ன? இது இன்னும் ஒரு வகை. நீங்கள் எப்பவும் எனர்ஜி கொடுத்தா தான் அது பெருகும். அப்போ சில பேர் என்ன செய்யணும், கோபத்தில் நிறைய கதைப்பினும். கதைக்க சொல்லுகளை பிழையாக பயன்படுத்துவினோம். அந்த சொல்லுகள் மற்றவையை சிட்டியாக நோக்கப்படும். அந்த நோ எடுக்க மற்ற ஆளுக்கு கனகாலம் செல்லும். சொல்லு சரியான பவர். கோபத்தில் கொடுக்குற எனர்ஜி ஆக்களை போய் பாதிக்கும். எனக்கு தெரியும், நான் இத்தனை பேர் கோப எனர்ஜி எடுத்திருக்கிறேன். கோபம் இன்னொரு ஆளை போய் பிளாக் பண்ணும். அது நோமல் கண்காலுக்கு தெரியாது. அப்போ கோபம் ஒரு பயங்கரமான உணர்வு. நீங்கள் அதை கவனமாக பயன்படுத்த வேணும். நீங்கள் ஒன்று வழியால் போகிறது, இன்னும் ரிலாக்ஸ் ஆகி என்னென்று கேட்கிறது. பிறகு நீங்கள் உங்களுக்கு அடிக்ஷன் கோபம் இருந்தால், 2 காரணத்துக்கு சின்னல்லையே ஒரு பிள்ளை கோவிக்குன்னா சரியா, தாய் தப்பன் கோவக்காரர் இருந்தால் பிள்ளை பார்க்குது. கோவிக்கைக்கு அப்பா கோவிக்கைக்கு வீட்டில் எல்லாம் சரியாக நடக்குது. அப்போ நானும் கோவிப்பேன். அதாவது ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன் அதுவும் இருக்குது. சில பேருக்கு காரணம். சில பேருக்கு அதை வளர்த்து கொள்வது. 2 விதமான கோபத்துக்கு காரணம் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களால் அதை மாற்ற முடியும். ஒன்று, நீங்கள் இதை ரியலைஸ் பண்ணணும். எனக்கு கோபம் வருது, இந்த கோபம் நான் நிப்பாட்டுறேன். முதல் நீங்கள் பெஸ்ட்டை நீங்கள் முடிவெடுக்க எப்போவும் நாங்கள் ஒரு முடிவு எடுத்தோம்னா எங்களால் மாற்ற முடியும். அடுத்தது நாங்கள் ரியலைஸ் பண்ணுறோம். போயிருந்து மெடிடேஷன் பண்ணி கேட்டு ரிலீஸ் பண்ணுறேன். அடுத்தது அக்செப்ட் பண்ணுறது. மற்றவேண்ட பிரச்சனை, மற்றவேண்ட பிழை என்ன பாதிக்க விடக்கூடாது. இது அடுத்தது. 4வது நீங்கள் செய்யக்கூடியது என்னென்னா, உங்களோட லைஃப்பை மாற்றுறதுக்கு நீங்கள் இன்னும் ஒன்று செய்யலாம். என்னென்னா இப்படி, அதாவது நீங்கள் ஒரு பெரிய தியேட்டரில் இருக்கிறீங்க. நான் இந்த ப்ரொசஸ் செய்கிறேன்னா இது நல்ல ஒர்க் ஆகும். நீங்கள் ஒரு தியேட்டரில் இருக்கிறீங்க. நீங்கள்லாம் நாங்கள் அதில் நீங்கள் இருந்து தனியாக இருக்கீங்க ஒரு பெரிய தியேட்டரில். திரைக்கு பின்னால் ஒரு இது நிற்கிறது இங்கே கவனிக்கிறீங்க. இதெல்லாம் உங்களோட கற்பனையில் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அதுக்குள்ளே ஒரு ஆள் வருது. ஓகே, அது ஒரு உருவமாக நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த ஸ்பிளிட் த்ரெட் கான்சியஸ்னஸ் சொல்கிறேன். அதாவது கான்சியஸ்னஸ் மாறுறதுக்கு ஏற்றதான் நாங்கள் செய்கிறோம். இப்போ ஸ்பிளிட் த்ரெட் கான்சியஸ்னஸ் உங்களில் ஒரு பகுதி இந்த கோவ எனர்ஜியை வச்சிருக்குது. அதை நாங்கள் உருவமாக பார்க்குறோம். உருவமாக பார்த்து அதோட கதைக்கிறது. இதுக்கு என்ன காரணம், இது என்ன இப்படி கதைக்கும் போது நீங்கள் பார்க்குறீங்க, அந்த உருவம் சின்னனாகி கொண்டு போகுது. அந்த பெரிய உருவம் சின்னனாகி கொண்டு போய் குழந்தை மாதிரி உண்மையை எல்லாத்து கோபங்களுக்கும் எல்லா ஆத்திரங்களுக்கும் பின்னால் பயம் இப்படியான உணர்வுகள் இருக்கு. அப்போ உங்களுக்கு தேவையானது அன்பு. நீங்கள் அந்த அன்பை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அந்த அன்பான ஆக்ஷனை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அப்போ நீங்களே அந்த அன்பை அதுக்கு கொடுக்குறது. அந்த பகுதி உங்களோட பகுதிக்கு நீங்களே அன்பை கொடுக்குறது. அதே இந்த மாதிரி பார்க்குறேன்னா, நீங்கள் கிட்ட போய் அது குழந்தை எடுக்கிற மாதிரி அந்த இது எடுத்து நீங்கள் உங்களோட சேர்க்கிறீங்க, உங்களுடைய இதயத்தோடு சேர்க்கிறீங்க. இது உண்மையில கற்பினியில் நாங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு உருவம் கொடுக்குறோம். நான் இப்போ இந்த கோபத்தை வரேன், இது கண்ணுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் எவ்வளவு விரும்பியதை கற்பனை பண்ணுறீங்களன்றதை பொறுத்து. கோபம் என்பது எங்கட உணர்வு, நாங்கள் மாற்றலாம். நாங்கள் கோபத்தை குறைக்கும் போது அமைதியான வாழ்க்கை கூடிக்கொண்டு வரும். கோப எனர்ஜி வைப்ரேஷனை சரியாக குறைக்கும். அப்போ நீங்கள் அமைதியை கூட்டிக்கொண்டு வந்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் இதையும் கெரியில் உங்களோட வைவில் சோமாக எடுக்கிறது உங்களுக்கு வழிபிறக்கும். இதுக்கு இன்னும் அதை கேள்வி இருக்கக்கூடணும்னா எனது வெப்சைட் ஜோட்ரூட் கோட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.